இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் co-living அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண டிஆர்ஏ ஹோம்ஸோட மேனேஜிங் டைரக்டர் ரஞ்சித் டி ரத்தோட் பிரதர் தான் என் கூட இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். ஹாய் பிரதர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீடு வாங்கணும், அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி போகணும்லாம் பயங்கரமான ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் ரியல் எஸ்டேட் எவ்வளோ ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்களேன். ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு லாஸ்ட் 3-4 வருஷமாக கொஞ்சம் சென்டிமெண்ட் வீக்காக தான் இருக்குது. கொஞ்சம் இட் ஹாஸ் பீன் கோயிங் த்ரூ கொஞ்சம் ஒரு டவுன் சைக்கிளாக தான் போயிட்டுருக்கு. பட் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஒரு ஸ்கீம் எடுத்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2.35 lakhs சேவிங் இருக்குது. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போது குறைய இப்போது கிட்டத்தட்ட 7.9%, 8% ஆகிடுச்சு. முன்னாடி ஆல்மோஸ்ட் 9.5% இருந்தது. ஸோ இதெல்லாம் டைரக்ட் பெனிஃபிட் டு த கஸ்டமர்ஸ். அண்ட் ப்ளஸ் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ தெர் இஸ் மோர் மனி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதனால் வி ஆர் சீயிங் அப்வர்ட் டிக் இன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட், எஸ்பெஷலி இந்த அஃபோர்டபுள் ஹோம் அண்ட் மிட் செக்மெண்ட் மார்க்கெட்டில். ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா co-living அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது? ஸோ இது ஒரு வேர்ல்டில் ஒரு ப்ரெவலண்ட் கான்செப்ட் தான். இது இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஒரு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரெண்டல் இன்கம் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இன்வெஸ்டர்ஸ். இப்போ ரெசிடென்ஷியல் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் என்ன இருக்குது, 1 கோடி ரூபா நம்ம போடுறோம், மாதம் 25,000 ரூபா தான் வருது, இஎம்ஐ அதிகமாக இருக்குது, எதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்ற. ஸோ இப்போ நாங்கள் அந்த கான்செப்டை மாற்றிட்டு உங்கள் இஎம்ஐ கிட்டத்தட்ட உங்கள் இஎம்ஐ ஒரு மேபி ஒரு 70% ஆஃப் யோர் இஎம்ஐ வரைக்கும் ரெண்ட் வர மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு co-living சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். அதனால் என்ன சிம்பிள், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தட் இஸ் ப்ளக் அண்ட் ப்ளே ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் பெட் வைஸாக நாங்கள் லீஸ் பண்ணுவோம். யார் லீஸ் பண்ணுவோம்? ஃபுல்லி ஃபர்னிஷ் ப்ளக் அண்ட் ப்ளே, இன்க்ளூடிங் உங்கள் ஒயிட் குட்ஸ், டிவி, வாஷிங் மிஷின் எல்லாம் சேர்த்து உங்கள் லாஸ்ட் பக்கெட் வரைக்கும் இருக்கும். ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும்னா இந்த அப்பார்ட்மெண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க வேறு ஊர்லேருந்து வராங்க, அவங்க சூட்கேஸோடு வராங்க, சூட்கேஸோடு போகிறாங்க. ஸோ இட் இஸ் அ ரெடிமேட் சொல்யூஷன் ஃபார் தெம். அந்த கான்செப்டில் உங்களுக்கு ரெண்ட் அப்படியே டபுள் ஆகிடுது. அதனால தான் நாங்கள் ஹையஸ்ட் ரெண்டல் கொடுக்க முடியுது இந்த கான்செப்டில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுலர்ஸ்க்கெலாம் வீடு தேடி போனாலே அவங்கள ஒரு ஆர்கனைஸ்டாக லைக் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சுலர்ஸ்க்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒன்லி ஃபார் இது ஒன்லி பசங்களுக்கு மட்டும்தானா இல்லை பொண்ணுங்களுக்கும் தனியாக பார்த்து? ஸோ இது ஒன்லி பேச்சுலர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ பேச்சுலர்ஸ் கொஞ்சம் ஒரு வேர்டு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் அவங்க வேலைக்கு ஃபேமிலியோடு வரதில்லை. இப்போ உங்களுக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சிருக்குன்னா ஒன்லி 1 member ஆஃப் த ஃபேமிலி ட்ராவல்ஸ் ஃப்ரம் விசாகப்பட்டினம். ஃபேமிலி அங்கேயே இருக்கும், செட்டில் ஆகிருக்கும், சோஷியல் சர்க்கிள் இருக்கும், குழந்தை ஸ்கூல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ ஹீஸ் அ மேரிட் பர்சன். அவருக்கு சிங்கிள் பர்சனுக்கு ஃபுல் அப்பார்ட்மெண்ட் எடுத்துருந்தா பிரயோஜனம். ஸோ ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் ஒரு பெட்டு ப்ளஸ் ஒரு கம்யூனிட்டி. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. முன்னாடி அவங்களே ஃபர்னிஷ் பண்ணோம், 11 months கான்ட்ராக்ட் போடணும், ப்ளஸ் லேண்ட்லார்டு அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது தான் co-living சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். இதில் எஸ் மேல் மெம்பர்ஸும் இருக்காங்க, ஃபீமேல் மெம்பர்ஸும் இருக்காங்க. நாங்கள் பட் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு பர்டிகுலர் மேல்னால் மேலுக்கு தான் கொடுப்போம், இன்னொரு அப்பார்ட்மெண்ட் ஃபீமேலுக்குனா ஃபீமேலுக்கு தான் கொடுப்போம். இது செக்ரிகேஷன் வச்சுருக்கோம். ப்ளஸ் சில ஃப்ளோர்ஸ் டெடிகேட்டட் ஃபார் விமெனும் வச்சுருக்கோம். பட் ஃபைனலி இந்த கான்செப்ட் இந்த பெயின் பாயிண்ட் ஆஃப் அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை சால்வ் பண்ணுறோம், பெயின் பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸும் சால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 years எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பில்டர்ஸ் ஒரு 6 months இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும், 1 year கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ டிஆர்ஏ ஹோம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? ஸோ டிஆர்ஏ ஒரு கம்பெனி எப்போவுமே கொஞ்சம் சேலஞ்சஸ் எடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் ரெரா இப்போ தான் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெரா இஸ் அ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அதில் நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணோம். அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க வெதர் சொன்ன டைமில் நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லைனா ரெண்ட் கொடுக்குறீங்களா, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களா, எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. எவ்ரி ப்ராஜெக்ட் ரெராவில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இந்த ப்ராஜெக்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆனாலும் ஆஸ் அ குரூப் கல்ச்சர்
we were the first builder in Chennai. கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லைன் மீட்டரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த சைட்டுக்கு போனாலும் யூ வில் see a countdown மீட்டர். கவுண்டவுன் மீட்டர்னால் என்னன்னா, உங்கள் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு இன்னும் இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ ஹவர் இருக்குது, இவ்வளோ மினிட் இருக்குது, ஃபைனலாக இவ்வளோ செகண்டும் இருக்குது. அது கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இப்போ போய் சொல்ல முடியாது, இது வந்து ஆல்ரெடி இருக்குது. ஆச்சரியமா இருக்கு, இப்பெல்லாம் கவுண்ட் டவுன் போட்டு கூட பண்ணுற லெவலில் இருக்காங்க. ஸோ வி வர் த ஃபர்ஸ்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் இப்போ அதனால் எங்களுக்கு நல்ல க்ரெடிபிலிட்டி கிடச்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் எங்கள் பிராண்ட் ஈத்தோஸே வந்து ஆன் டைம் எவ்ரி டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு நாள் டிலே பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 1000 அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அண்ட் 1.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் சென்னையில் மட்டும் பண்ணியிருக்கோம். பட் உறுதியாக சொல்லலாம், நீங்கள் எந்த கஸ்டமர்கிட்ட போய் கேட்கலாம், நாங்கள் ஒரு நாள் இது வரைக்கும் டிலே பண்ணதில்லை. ஏதாவது காரணம் டிலே ஆனாலும் அதுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் இஎம்ஐ நாங்கள் கட்டுறோம். எஸ் ஒர்க்கிங் ஃபார் எஸ். ஆனால் இது வரைக்கும் ஆனதில்லை. நல்ல ஓகே தட்ஸ் இட். சூப்பர். ஓகே, ஸோ இந்த கோலிவிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது வந்து நாங்கள் ஓஎம்ஆர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓஎம்ஆரில் ஒரு ஏரியா இருக்குது, நாவலூர், சிறுசரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. எதுக்கு இது நாவலூர் செலக்ட் பண்ணியிருக்கோன்னா, எங்கள் ரிசர்ச் இன்ஹவுஸ் ரிசர்ச் வந்து அப்சர்வேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இன் 5 கிலோமீட்டர் ரேடியஸ் இன் என்டையர் சென்னை நாவலூரில் இருக்குது. 2 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. எல்லா குளோபல் கம்பெனிஸும் அங்கே இருக்காங்க. டிசிஎஸ், காக்னிசன்ட், ஹெக்ஸாவேர், போலாரிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அது இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸ்கூல்ஸ் இருக்குது, உங்கள் ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டி தியேட்டர்ஸ் இருக்குது, மெட்ரோவும் வரப்போகுது, மெட்ரோ ஸ்டேஷன். இதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணி வி டிசைடட் தட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இங்கே தான் இருக்கணும், இந்த லொக்கேஷனில் தான் இருக்கணும், நாவலூர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். அங்கே அந்த லொக்கேஷனில் எவ்வளோ ஃப்ளாட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃப்ளாட்ஸ் பிளான் பண்ணி? ஸோ 360 ஃப்ளாட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் கோலிவிங் பெட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1700 பெட்ஸ் வரும். திஸ் வில் பி த லார்ஜஸ்ட் இன் த கண்ட்ரி. ஓகே, சூப்பர். ஸோ நியூ கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ நியூ கான்செப்ட் எப்போவுமே ஒரு ரிஸ்க், ஒரு சேலஞ்ச். பட் எங்களுக்கு வந்து அது பிடிக்கும். we like to take some challenges and ஒரு வாட்டி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு நிறைய பேர் அதில் வந்து திரும்பி அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. பட் தட்ஸ் ஓகே. ரெண்டல் கேஷ்பேக் ஸ்கீம் நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி கொண்டு வந்தோம். அது வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்டில் கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வந்து 5 இயர்ஸ் ரெண்ட், 3 இயர்ஸ் ரெண்ட், கேஷ்பேக் கொடுக்குறோம், வந்து எல்லாரும் ப்ரமோட் பண்ணுறது தான். பட் ஃபஸ்ட்டு வாஸ் இன்ட்ரடியூஸ் பை டிஆர்ஏ. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நியூ கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் வி ஹவ் டேக்கன் தட் சேலஞ்ச் தட் ஃபர்ஸ்ட் கோலிவிங் ப்ராஜெக்ட் ஆஃப் த கண்ட்ரி இங்கே தான் இருக்கணும் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோலிவிங் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் டிமாண்ட் இஸ் ஹியூஜ். டிமாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சப்ளை விட 10 மடங்கும் இருக்குது. பட் யாரும் ஆர்கனைஸ்ட் வேல பண்ணுறது இல்லை, வேர் யூ கேன் கிவ் ஹையஸ்ட் ரிட்டர்ன் டு இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ் அ ப்ளசன்ட் என்வாயன்மெண்ட் டு ஸ்டே ஃபார் இன்மேட்ஸ். சூப்பர். ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் வாங்கணும் அப்படின்னா வாங்கிட்டு நான் உடனே அதை விற்க முடியுமா, இல்லை லைக் ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? ஒன்றும் கண்டிஷன் இல்லை. நீங்கள் வாங்குகிற நாள்லேருந்து நாங்கள் உங்களுக்கு வாடகை வருஷம் கொடுக்குறோம். ஓகே. 5 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹேண்டிங் வரைக்கும் நாங்கள் உங்ககிட்டேருந்து ரெண்டில் வாங்கி உங்களுக்கு வருஷம் வாடகை கொடுக்குறோம், விச் இஸ் த ஹையஸ்ட் இன் த சிட்டி. இதுக்கு நடுவில் நீங்கள் எப்போ வேணால் விற்கலாம். யாருக்கு விற்கிறீங்களோ அவங்களுக்கு அதுக்கப்புறமா வாடகை போகும். 5 வருஷம் அப்புறமா நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட் என்ன வேணால் நீங்களே வந்து தங்கணுன்னாலும் நீங்களே வந்து தங்கலாம். நீங்களே திருப்பி எங்களுக்கு வாடகை கொடுக்கணுன்னா எங்களுக்கு வாடகையும் கொடுக்கலாம். இதில் வந்து ப்ரிடாமினென்ட்லி வி ஆர் டார்கெட்டிங் இன்வெஸ்டர். யாருக்கு சென்னையில் ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் செட்டில் ஆக மாட்டாங்க, பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாமே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் ஆகும். என்னோடய குழந்தை வந்து இப்போ வயசு வந்து 5 தான், 25 ஆகும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குமே, அது வந்து மேபி அந்த டைம் அதோட வேல்யூ 1 crore இருக்கலாம், 1.5 crore இருக்கலாம். இன்றைக்கி நான் 40 லட்சம் ரூபா தான் போடுறேன். ஸோ யார் கேபிட்டல் அப்ரிசியேஷன் பார்க்குறாங்களோ ப்ளஸ் ரெண்டல் ரிட்டர்ன் பார்க்குறாங்களோ ஆஸ் அ இன்வெஸ்டர் வி ஆர் டார்கெட்டிங் தெம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஏன் வந்து ரியல் எஸ்டேட் சூஸ் பண்ணணும்? இப்போ ரியல் எஸ்டேட் எதுக்கு சூஸ் பண்ணோன்னா அதோட காரணம் சொல்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் கன்வென்ஷனல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 5%, 6% கொடுக்கும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது.
அண்ட் ப்ளஸ் அந்த காசு க்ரோ ஆகாது தானா, அது அப்படியே இருக்கும். அதை வர இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் ஆகாது. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, கமாடிட்டிஸ் இருக்குது, அது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங். ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்றைக்கி 1000 இருக்கலாம், நாளைக்கு 10 ரூபா இருக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அ சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட் ட்ரெடிஷ்னலி கான்ஸ்டன்ட்லி ஹேஸ் கிவன் 5 to 8% ரிட்டர்ன் ப்ளஸ் அப்ரிசியேஷன் ஆல்சோ கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நெட் ஆஃப் நெட் பீப்புள் வந்து ஹேவ் மேட் மணி அவுட் ஆஃப் ரியல் எஸ்டேட். செகண்ட், ரியல் எஸ்டேட் இஸ் ஒன் ப்ராடக்ட், எஸ்பெஷலி ரெசிடென்ஷியல் எடுத்திங்கன்னா நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து போடுறது வெறும் 15% டவுன் பேமெண்ட் தான். ஹோம் லோன் கிடைக்குது அட் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ளஸ் அதுக்கு அகெயின்ஸ்ட் ரெண்டல் வருது. தானாக அந்த ரெண்டல் வச்சு நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க. உங்கள் வீட்டிலேருந்து வெறும் 15-20% தான் போடுறீங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு 20 வருஷத்தில் ஃபுல் ப்ராப்பர்ட்டி வந்து இது வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பேங்க்கில் போய் நான் ஒரு 15% எப்படி போடுறேன், மிச்சம் நீங்கள் 85% நீங்கள் போடுங்கன்னா யாரும் போட போகிறதில்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த நாவலூர் ப்ராஜெக்ட் எப்போ சார் ரெடி டு ஆக்குபை? ஸோ இது 2.5 years ப்ராஜெக்ட்டுங்க. அக்டோபர் 2022 நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், ஓகே, பெரிய ப்ராஜெக்ட், அதனால் டைம் எடுக்கும், 2 வருஷம் இருக்கும். பட் அது ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு வருஷம் ஈவன் டூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் உங்களுக்கு ரெண்ட் கொடுக்குறோம். ஸோ அது வந்து நீங்கள் எங்கேயாவது வாடகையில் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் பே பண்ணலாம், இல்லைனா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணலாம் இந்த ஹோம் லோனில். ஸோ 2.5 years, அக்டோபர் 2022 இஸ் த ஹேண்டிங் ஓவர் டேட். ஓகே, சூப்பர். ஸோ அந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் ஐடியாஸ் பண்ணியிருக்கீங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்? இப்போ எங்களுக்கு ஒன்றும் இது விட்டால் ஒரு 6 ப்ராஜெக்ட் இருக்குது சென்னையில். மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து சவுத் ஆஃப் சென்னையில் தான் ப்ராஜெக்ட் இருக்குது. கோலிவிங் அப்பார்ட்மெண்ட்? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் கோலிவிங் அப்பார்ட்மெண்ட். இதுக்கப்புறமா இன்னும் கோலிவிங் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் போரூர், ராமாவரம் ஏரியாவில். இப்போது ட்ரெடிஷ்னல் ரெசிடென்ஷியல் வெனிலா அப்பார்ட்மெண்ட் வந்து நாங்கள் வேளச்சேரியில் பண்ணிகிட்ருக்கோம், ஆதம்பாக்கமில் பண்ணிகிட்ருக்கோம், பல்லாவரம் துறைப்பாக்கம் ரோட்டில் பண்ணியிருக்கோம், சோழிங்கநல்லூரில் ஒன்று இருக்குது, மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணோம், ஒன்று மாதாவரமில் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஜென்ரல் அப்பார்ட்மெண்ட்ஸ். கோலிவிங் பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட், செகண்ட் வில் கம் இன் போரூர். ஓகே, ஸோ நான் ஒரு 5 years கழிச்சு இந்த ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க? 5 years டெஃபினட்டாக டைனமிக்ஸ் வில் சேஞ்ச். கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர். அண்ட் இது வந்து ஆல்டர்னேட் ரியல் எஸ்டேட்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் டெர்மினாலஜியில். அதனால் ஆல்டர்னேட்னா ட்ரெடிஷ்னல் ரெசிடென்ஷியல் அண்ட் ட்ரெடிஷ்னல் கமர்ஷியல் விட்டு வேறு என்ன ப்ரொமோட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோவர்க்கிங்ன்ட்டு. கோவர்க்கிங் இஸ் அ ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். அதே மாதிரி கோலிவிங் ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ரெசிடென்ஷியல். மேபி யூத் ஹாஸ்டல்ஸ் வரும், ரிட்டையர்மெண்ட்ஸ் ஹோம் வரலாம் 5 yearsல. ஸோ கான்செப்ட்ஸ் வில் கீப் சேஞ்சிங். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எனி டெவலப்பர் ஹேவிங் அ பேலன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் இந்த நியூ ஆல்டர்னேட் ஆசெட் கிளாஸ்லேயும் அவங்க ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சாங்கன்னா தே வில் பி மோர் ப்ரோக்ரெசிவ். அதர்வைஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 yearsல பில்டர்ஸ் ஆர் பிகமிங் ரிடண்டன்ட். எதுவுமே சேம் பண்ணி நிறைய காம்படிஷன் வந்துடுது, ஒரு நாள் போயிடுறாங்க. ஸோ குட் பில்டர்ஸ் ஆல்வேஸ் ட்ரை டு ஒரு சொல்லுவாங்களே ஒரு காது வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கும், என்ன ஆகிட்டுருக்கு. ஸோ குட் பில்டர்ஸ் டூ தட். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் கோலிவிங், பிகாஸ் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் மார்க்கெட். இதில் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் கரண்ட்லி டுடே ஸ்டாண்ட்ஸ் அட் ஆல்மோஸ்ட் பீப்புள் லிவிங் இன் சச் கைண்ட் ஆஃப் ஹவுசிங் 5.6 crore people இந்தியாவில். ஸோ இட் இஸ் அ லார்ஜ் மார்க்கெட். இதை அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறமா வேறு நெக்ஸ்ட்டு நான் எங்கள் ரிசர்ச் டீம் என்ன சொல்கிறாங்களோ வி வில் ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட், பட் வி ஹவ் ஆல்ரெடி டேக்கன் அட்டெம்ப்ட் இன் திஸ். சார் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 40 lakhs இருக்குது. ஸோ அதை நான் வந்து வேறு பிஸ்னஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ டிஆர்ஐ ஹோம்ஸ்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடைக்கும் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணால்? ஸோ ஒன்று வந்து நீங்கள் ஃபுல் 40 lakhs இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து வேணும் மார்ஜின் மணி, அது 15-20% வெறும் 8 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அஸ்யூமிங் ஹோம் எலிஜிபிலிட்டி நல்லா இருக்குன்னா மிச்சது 32 லட்ச ரூபா நீங்கள் கண்டிப்பாக ஹோம் லோன் எடுக்கலாம். அண்ட் ஹோம் லோன் இஸ் அவைலபிள் டுடே அட் அ வெரி கன்செஷனல் 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ பை சான்ஸ் நீங்கள் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 40 lakhs ஒரு உதாரணம் எடுக்கலாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வாடகை கிட்டத்தட்ட 17,500 rupees மந்த்லி வாடகை கிடைக்குது. 32 lakhsல உங்கள் இஎம்ஐ வந்து 26,000 ரூபா அப்ராக்சிமேட்லி இருக்கும்.
26,000 ரூபாய் இஎம்ஐ, வாடகை வந்து 17,500 உங்களுக்கு வருது. நீங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க? ஒரு 8,500 ருபீஸ் தான் வீட்டிலேருந்து எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க. அந்த 8,500 ஆல்சோ யூ கேன் சேவ். எப்படி சேவ் பண்ணலான்னா, உங்கள் ஆடிட்டர்கிட்ட உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கிவ்ஸ் யூ exemptions on rebate on some interest payment on your house property plus principal and the section 24 and section 80C plus நீங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் குவாலிஃபை ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு 2.35 lakhs கிரெடிட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கம்ப்யூட் பண்ணிங்கன்னா எஸ் உங்கள் ஆடிட்டர்கிட்ட ஒரு ½ hour உட்காந்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து வெறும் 1,000-2,000 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. இது வந்து ஒரு நம்ம சொல்லுவாங்களே ஒரு மூவி போனாலே அவ்வளோ செலவு பண்ணிடுவோம். இந்த 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் நீங்கள் மாதம் கொடுத்து ஒரு அசெட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் ஐ திங்க் இது வந்து நோ அதர் ஃபார்ம் ஆஃப் ப்ரூடெண்ட் பிளானிங் வில் ஹெல்ப் யூ. இது திஸ் டர்ன்ஸ் அவுட் டு பி த பெஸ்ட் பிளானிங். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் 8 lakhs only from your pocket and month on month as minimum as possible. இதுதான் எங்கள் கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கினா அங்கே எப்படி எங்கள் ரெண்ட் பீப்புள் வருவாங்க, அங்கே ஸ்பெசிஃபிக் திங்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? ஸோ ஒன்று வந்து டிமாண்ட் எப்படி வரும், வி டூ அ கம்ப்ளீட் ஸ்டடி. அங்கே வந்து டிமாண்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன அவென்யூஸ் இருக்குது. ப்ரிடாமினென்ட்லி நாங்கள் பார்க்குறது வந்து ஐடி. ஸோ நாவலூர் லொக்கேஷனில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ரேடியஸில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அண்ட் ஆல் ஆர் டாப் கம்பெனிஸ். சேலரி ப்ராக்கெட்டும் நல்லா இருக்குது. ஒரு என்ட்ரி லெவல் சேலரியை பார்த்தீங்கன்னா 35,000 to 45,000 ருபீஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஈவன் ஒரு நம்ம ஒரு அசம்ஷன் போடலாம், ஒரு 10% இதில் தங்குறாங்கன்னா 20,000 பேர் ஆகிடுது. 5% போட்டாலும் 10,000 பேர் ஆகிடுது. பட் எனிவேஸ் வி மார்க்கெட் த ப்ராப்பர்ட்டி, டிஜிட்டல் ஆஃப்லைன் எல்லாம் மார்க்கெட் பண்ணுறோம். வி ஹாவ் அ ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் டீம் டு மெயின்டைன் த ப்ராப்பர்ட்டி. அதை மெயின்டைன் பண்ணுறோம். யாராவது வெளில போகிறாங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுறோம். ப்ளஸ் அதோட கேஒய்சி நார்ம்ஸ், அவங்களுக்கு ஆன்போர்டிங், அவங்களுக்கு எல்லா சர்வீஸ் கொடுக்குறது, க்ளீனிங் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை, நாங்கள் ஏற்கனவே பண்ணுது. ஆல்ரெடி எங்களுக்கு நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1,500 பெட்ஸ் இருக்குது எங்ககிட்ட. ஸோ வி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாங்கள் தான் இதில் வந்து ஒரு பைனியர் அண்ட் லார்ஜஸ்ட். இன்வெஸ்டர் சைடும் ஏற்கனவே ஒரு 450 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இதே ஸ்கீமில். அண்ட் அவங்களுக்கும் சர்வீஸ் கொடுத்துருக்கோம், ரெண்டல் கொடுத்துருக்கோம். தே ஆர் ஆல்சோ ஹாப்பி. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாட்டி ஒன்லி டிஃப்ரென்ஸஸ் டெடிக்கேட்டடாக பண்ணுறோம். முன்னாடி வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் ஓன் யூஸ் அப்பார்ட்மெண்ட். இது வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நோ வரிஸ் ஆன் டிமாண்ட் பாயிண்ட். ஓகே, சூப்பர். ஸோ கோ லிவிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான கான்செப்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.